சார் இப்ப வந்துட்டு இமயமலையில இருக்க ஏரிகள்னால வந்துட்டு, வட மாநிலத்தில இருக்கவங்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வட மாநிலத்தில இருக்கிறவங்க பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இமயமலை வந்துட்டு விரிவடைந்துட்டே போகுது சார். இதுக்கு என்ன சார் தீர்வு இருக்கும்? அது மேமலை, அதாவது கைலாயம்னு சொல்லுவாங்க. இந்த மேமலைத்தோட இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமாக இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த மலையான இருக்கக்கூடிய இடத்துல. ஏன்னா பூமியோட சுழற்சி அதிகமாக இருக்கிறதுனால, கொஞ்சம் வேகம் இருக்கிறதுனால, இப்போ எல்லா மலைகளுக்குமே வந்து இதுவாகிடுது. எல்லா மலையுமே ஒரு பர்டிகுலர் ஏஜ் தாண்டி வந்துடுச்சு. இந்த ஏஜ் தாண்டி வந்து இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போது சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமயமலையும் சரி, அட்லாண்டிக்கா சரி, அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய பனிகள் உருவத்துக்கு பயங்கரமான வழி இருக்குது. இமயமலையில் மிகப்பெரிய பனிகள் உருகும். ஸோ இதனால் மலைகள் கொஞ்சம் சரியத்துக்கோ இல்லை மிகப்பெரிய பனிக்கட்டிகள் அங்கேருந்து விழுந்து தண்ணி ஆறு போல் ஆகி கடல் மட்டங்கள் உயர்ந்து இதில் எங்கே பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இதில் சில கடல் மட்டங்கள் உயர்ந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வழி இருக்குது. 2028 இந்த பெரிய இமயமலையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாட்டு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். இதுக்கான ஆராய்ச்சிகள் முக்கியத்துவமாக தேவைப்படுது. ஆராய்ச்சிகளும் அதே மாதிரியா புவியீர்ப்பு மையத்தை வந்து கொண்டு செயல்பட்டு அதுக்கு வழிமுறைகள் முன்கூட்டியே சொன்னாங்கன்னா மக்கள் சாராயிடலாம். அங்கே இருக்க மக்கள் சில ரொம்ப உச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரங்கள் அங்கே குறையத்துக்கு வாய்ப்புண்டு, ஆபத்துகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஆபத்துக்கள் இப்போ இல்லை, இருக்கக்கூடிய கிரகங்கள் சாரங்கள் இப்போ சரியில்லாமல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு வந்து எப்பவுமே ஒரு சண்டால ராகா தான் இருக்கார். இந்த ராகு சனி வீட்டில் போய் உட்காந்துருக்கனால சனியோட பாதிப்பு எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரி அந்த கொரோனாவில் இப்போ வரக்கூடிய பாதிப்புகள் சனியோட, ஏன்னா இந்த 1.5 வருஷம் போய் திரும்ப மகரத்தில் தான் போய் உட்கார போகிறார். இந்த மகரத்தில் உட்காரதுனால இன்னும் ஆபத்துகள் அதிகமாக இருக்கிற நிலைமைகள் உண்டு. இந்த ஆபத்துக்கள்லாம் மலை சரிவு, கூட்டமாக போகிறது, செயல் பண்ணுறது, அது இல்லாமல் என்ன சொல்லுவாங்க டூரிசமான பிளேஸில் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் உண்டு. ஸோ எந்த விஷயத்திலுமே சில முன்னெச்சரிக்கைகள் வழி பண்ணப்புறமா அந்த இடத்துக்கு போகாதீங்க. இல்லை அந்த இடத்துக்கு போகணுன்னா நல்ல தெளிவான வழிமுறையாக போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா இதெல்லாம் ஆபத்து ஏற்படும். அதே மாதிரி மலை சரிவினால் தண்ணி போயிட்டா அங்கே இருக்க மக்களுக்கு சில வழிகள் ஆபத்துகள் இருக்குது. அதுவும் அடுத்த வருஷம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. 2026 எதிர்பார்க்காத வெயில்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதனால் மக்கள் வந்து அந்த இடத்துல சரிவுகள் ஏற்படும். உலக இருக்கக்கூடிய பெரிய ஐஸ் கட்டி, அதாவது ஒரு ஊராக இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை உடஞ்சி விழுந்து அந்த கடல் மட்டமாகி தண்ணியாக ஓடக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறேன்.